பெருமாள் கோவில்களுக்கு போகக்கூடிய பக்தர்கள் தரிசனத்துக்கு அப்புறமா துளசி மற்றும் தீர்த்தம் பெறுவது வழக்கம். அதுக்கப்புறமா அர்ச்சகர் ஒரு சின்ன கிரீடம் மாதிரியான ஒரு புனிதமான பொருளை பக்தர்களுடைய தலையில வைப்பாரு. இதுவே சடாரி அல்லது சடகோபம் அப்படின்னு அழைக்கப்படுது. பலர் இத வழக்கமா ஏத்துக்கிறது உண்டு. ஆனா அதுக்கு பின்னணியில் இருக்கிற ஆன்மீக அர்த்தத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. இந்த சடாரிங்கிறது பக்தனுக்கும் இறைவனுக்கும் இடையிலான நேரடி ஆன்மீக இணைப்பு குறிக்கிற ஒரு முக்கியமான விஷயம். சடாரி அப்படிங்கிறது பெருமாளின் திருவடிகள் பொறிக்கப்பட்ட புனித சின்னம். இத தலையில ஏத்துவது நான் உன் அடியேன் அப்படின்னு இறைவன் கிட்ட முழுமையா சரணாகதி அளிக்கிறத குறிக்குது. வைணவ சமயத்துல இது மிக உயர்ந்த பக்தி வெளிப்பாடா பார்க்கப்படுது. நேரடியா இறைவனுடைய திருவடியை தொட முடியாத மனிதனுக்கு சடாரி அதோடைய பிரதிநிதியா அமையுது. இதன் மூலமா மனிதன் தன்னுடைய அகந்தையை விட்டு இறைவனுடைய அருளை ஏற்கிற நிலையை அடையறான். சடாரி சேவையின் பின்னணியில ஒரு புராண சம்பவமும் இருக்கு. மகாபலி அரசனின் அகந்தையை அகற்றுவதற்காக திருமால் வாமன அவதாரமா வந்து 3 அடிகள் நிலம் கேட்டிருக்காரு. பின்னாடி விஸ்வரூபம் எடுத்து திரு விக்ரமனா மாறி ஒரு அடியில பூமியையும் மற்றொரு அடியில விண்ணையும் அளந்தாரு. அந்த நேரத்துல அனைத்து உயிர்களினதும் தலை மீது தன்னுடைய திருவடியை வச்சதா சொல்லப்படுது. அந்த அருளை நினைவு கூறும் விதமாதான் இன்னைக்கு சடாரி வழக்கம் தொடருது. சடாரி வைக்கும் போது பக்தர்கள் கொஞ்சம் தாழ்ந்து நின்று முழு மனதோட இறைவனை நினைச்சு அதை ஏத்துக்கணும். இது வெறும் சடங்கு இல்ல, மனதார பக்தியோட ஏற்றுக்கொள்ளும் ஆன்மீக அனுபவம். இதனால மன அழுத்தம் குறையும், அகந்தை நீங்கும், பக்தி அதிகமாகும், மன அமைதியும் ஆனந்தமும் பெருகும்.